எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல ஆச்சியோட பிரியாணி கிட் தான் நம்ம ரிவ்யூ பண்ண போறோம். சோ என்னோட ஆச்சி சேமியா பாயசம் மிக்ஸ் ரிவ்யூ அந்த வீடியோ கீழே லாவண்யா உதயகுமார் அப்படிங்கிறவங்க இது ரிவ்யூ கேட்டிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் டியர் ரெக்வெஸ்ட் பண்ணதுக்கு. வீடியோ அப்லோட் பண்றதுக்கு ஏன் டிலே ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா எங்க வீட்டுக்கிட்ட இந்த ப்ராடக்ட் கிடைக்கவே இல்லை. ஸோ நான் ஆன்லைன்ல தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அமேசான், பிளிப்கார்ட் எதுலையுமே இது கிடையாது. பட் ஆச்சியோட அஃபிஷியல் வெப்சைட் வந்து இருக்குல்ல, அதில் வந்து இவங்களோட எல்லா ப்ராடக்ட்ஸுமே அவைலபிளாக இருக்குது. கூப்பன் கோட் வச்சு நம்ம நல்ல டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் ஆர்டர் பண்ணிக்கலாம். அதில் தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த பிரியாணி கிட்டில் வந்து 3 வேரியண்ட் வந்து வருது. திண்டுக்கல், ஹைதராபாடி அண்ட் செட்டிநாடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த 3த்தையுமே நான் வந்து உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். 3மே சிக்கன் பிரியாணி தான் நான் செய்ய போகிறேன். இதில் என்ன அளவு என்ன மாதிரி கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி செஞ்சு காமிச்சு எனக்கு எப்படி பிடிச்சிருந்தது டேஸ்ட் அண்ட் அதோட குக்கான விதம் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு நேர்மையாக வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். இருந்தீங்கன்னா வீடியோவை கம்ப்ளீட்டா பாருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். நான் வந்து இது செய்யறதுக்கு முன்னாடி நான் வந்து உங்ககிட்ட என்ன சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன்னா, கண்டிப்பா இது வந்து ஹெல்த்தியே கிடையாது. ஸோ நான் வந்து உங்களுக்கு இதை வாங்கி வந்து செஞ்சு பாருங்கன்னு சொல்லிட்டு ப்ரொமோட் பண்ணவே கிடையாது. ஸோ நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்க அண்ட் நானுமே வந்து சரி செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ரிவ்யூ கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக தான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பா இது வந்து ஹெல்த்தியர் ஆப்ஷன் கிடையாது. இது ஆர்டர் பண்ணும்போது எனக்கு எக்ஸ்பெக்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா நான் சுத்தமா எதுவுமே வச்சுக்கல. ஏன்னு கேட்டீங்கன்னா இதுலலாம் எனக்கு அந்த அளவுக்கு பெருசா நம்பிக்கை கிடையாது. ஏன்னா நம்ம வீட்டில் செய்யற மாதிரி எங்கேயுமே வந்து பிரியாணி வரவே வராது. பட் இருந்தாலும் வந்து நம்ம ரிவ்யூ பர்பஸ்க்காக ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு தான் வாங்கினேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம திண்டுக்கல் சீரக சம்பா ரைஸ் பிரியாணி இதுலேருந்தே ஆரம்பிக்கலாம். எல்லா கிட்டோட ரேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 125 ரூபாய் வந்து வருது. 365 கிராம் பேக்கு. ஸோ அதுக்குள்ள 3 பேக் இருக்கும். அதுக்கு பிறகு உங்களுக்கு இது கூட சேமியா பாயசம் மிக்ஸ் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அது வந்து 100 கிராம் அண்ட் அதோட விலை வந்து 45 ரூபாய். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 80 ரூபாய் வருது இந்த ப்ராடக்டோட ப்ரைஸ். பேக்கேஜிங் இந்த மாதிரி தான் இருக்கு. திண்டுக்கல் சீரக சம்பா ரைஸ் பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து 1 kg பிரியாணி வரைக்கும் பண்ணலாம்னு சொல்லியிருக்கு. இது வந்து 100% வெஜிடேரியன் தான். இதே பேஸா வச்சு நீங்க வந்து காய்கறிகள் போட்டு கூட வெஜ் பிரியாணி வந்து பண்ணிக்கலாம். அண்ட் மட்டன், சிக்கன் அதெல்லாமும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்குள்ள ரெடி டு குக் வந்து என்னெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 1/4 கிலோ சீரக சம்பா அரிசி கொடுத்துருக்காங்க, 110 கிராம் பிரியாணி பேஸ்ட் கொடுத்துருக்காங்க, 5 கிராம் வந்து மசாலா. ஸோ இது வந்து அரை மணி நேரத்தில் ரெடி ஆயிடுன்னு போட்டிருக்காங்க. இதுக்கு பின்னாடி உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிளியராகவே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு பின்னாடி எப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கோ அதே மாதிரி தான் நான் பண்ண போறேன். சீரக சம்பா அரிசி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஓபன் பண்ணும்போது காட்டுறேன். இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு வந்து நீங்க ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கோங்க. அதுல வந்து 50 மில்லி சமையல் எண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்துக்க சொல்லியிருக்காங்க. நாங்க வந்து எண்ணெயை சேர்த்துக்கிறோம். அதுக்கு பிறகு நம்ம பேக் ஒன் மசாலா போட்டுக்கிறோம். அதாவது ஹோல் கரம் மசாலா இருக்குல்ல, அதெல்லாமே நம்ம போட்டுக்கலாம். அடுத்த ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிக்கன் வந்து உடனே போட்டுடலாம். ஸோ நீங்க சிக்கன் போடுறதா இருந்தா 1/2 கிலோ சிக்கன் வந்து சேர்த்துக்கணும். அது வந்து நீங்க அப்படியே சேர்த்துக்கலாம், வேக வச்சு சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. மட்டன் சேர்க்கறதா இருந்தா வேக வச்சு சேர்த்துக்கணும்னு போட்டிருக்காங்க. ஏன்னா அது வந்து லேட் ஆகும் இல்லைங்களா வேகிறதுக்கு. அடுத்து வந்து காய்கறினா 300 கிராம் சேர்த்துக்கணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. சப்போஸ் நீங்க வெஜிடபிள் பிரியாணி ட்ரை பண்றீங்கன்னா. அடுத்து 2 நிமிஷம் வந்து வதக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம சிக்கனை வந்து எண்ணெயில 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம பேக் 2 பிரியாணி மசாலா பேஸ்ட் கொடுத்துருக்காங்களே அதை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 5 நிமிஷம் அந்த எண்ணெய் பிரியும் வர நல்லா வந்து வதக்கணும்னு போட்டிருக்காங்க. ஸோ எண்ணெய் வந்து நல்லாவே அந்த பேஸ்ட்லேயே ஆல்ரெடி நல்லா எண்ணெய் இருக்கு, பார்க்கும் போதே தெரியுது. அந்த பேஸ்டோட வாசம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சோம்பு அண்ட் மற்ற மசாலா வகைகள்லாம் வந்து ரொம்ப டாமினேட்டடா இருந்தா ஒரு ஸ்மெல் வரும் இல்லைங்களா, ரொம்ப மசாலா ஸ்மெல், அது மாதிரி தான் இருக்கு அந்த பேஸ்டோட ஸ்மெல் சொல்லணும் அப்படின்னா. பட் கலருக்கு வந்து அவங்க காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டாங்களா என்னன்னு தெரியல, ரொம்பவே கலர்ஃபுல்லா இருக்கு பேஸ்ட். 5 நிமிஷம் வதக்கின பிறகு நம்ம வந்து கொடுத்துருக்கிற சீரக சம்பா அரிசி அதாவது பேக் 3 அதை போட்டுட்டு 400 மில்லி தண்ணி சேர்த்துக்க சொல்லியிருக்காங்க. சேர்த்துட்டு உப்பு வந்து சரி பார்த்துக்கணும் அப்படின்னு போட்டிருக்காங்க.
சீரக சம்பா அரிசி ரொம்பவே சூப்பராக இருந்ததுன்னு சொல்வேன், நல்ல குவாலிட்டி. அதுக்குள்ளே கிராம்பு அதெல்லாம் போட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் வாஷ் பண்ணி போடணும் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே சொல்லலை. பட் நாங்கள் வந்து அரிசி வந்து கழுவிட்டு போட்டுட்டோம். அதுக்கு பிறகு 400 மில்லி தண்ணி இதில் சேர்த்துருக்க மாதிரி சேர்த்துட்டு உப்பு வந்து சரி பார்த்தோம், கொஞ்சம் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு உப்பு போட்டு செக் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா குக்கருக்கு க்ளோஸ் பண்ணிவிட்டு 3 விசில் வரும் வரை நம்ம வந்து வேக வைக்கணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. 3 விசில் வந்துட்ட பிறகு நம்ம இறக்கிடலாம், ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. 3 விசில் கழிச்சு நான் ஒரு 1/4 ஹவர் வந்து அதை வந்து விசில் அடங்கிறதுக்கு விட்டுருந்தேன். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு கலரும் போதே தெரியும்னு நினைக்கிறேன், லைட்டாக அந்த ஸ்டிக்கியாக அப்படியே குழஞ்சு போன மாதிரி தான் இருக்குது. டேஸ்ட் வைஸ் சொல்லணும்னா டேஸ்ட் உண்மையாலுமே நல்லா தாங்க இருக்குது. டேஸ்ட் வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப நல்லா டேஸ்ட். அதாவது அதுக்கு நம்ம வீட்டில் செய்கிற அளவுக்கு இல்லை, பட் கடையில் நம்ம சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி நல்லாவே டேஸ்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த பிரியாணியோட டேஸ்ட். சிக்கனுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக பூ போல் வெந்திருக்கு. பட் அது வந்து குழஞ்சு போச்சு அரிசி, அது ஒன்று தான் வந்து ப்ராப்ளம். தண்ணி வந்து இவங்க அளவு ரொம்பவே அதிகமாக ஊற்ற சொல்லியிருக்காங்க, கரெக்டான அளவு கிடையாது. உங்களுக்கே தெரியும், நம்ம இதில் இருக்கிறது தான் அப்படியே டிட்டோவாக வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். பட் தண்ணி அளவு சரி கிடையாது. ஸோ மேபி நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தால் தண்ணியோட அளவு வேணால் நார்மலாக நம்ம பிரியாணிக்கு எப்படி செய்வோமோ அதே மாதிரி வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ நார்மலாக நம்ம பிரியாணிக்கு வந்து எப்படி மெஷர் பண்ணுவோமோ அந்த மாதிரி வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம், இதில் இருக்கிற அளவு வந்து இல்லாமல். பட் அப்படி செஞ்சால் எப்படி வரும்னு எனக்கு வந்து தெரியல. ஸோ நார்மல் அளவு உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். சப்போஸ் சீரக சம்பா அரிசினா நீங்கள் ஊற வைக்கல அப்படின்னா 1 டம்ளர் அரிசிக்கு 1/4 தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்படி சப்போஸ் நீங்கள் முன்னாடியே ஊற வச்சுட்டீங்க அப்படின்னா 1 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. பாஸ்மதி அரிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி வந்து சேர்த்துக்கணும். ஸோ அந்த மாதிரி வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் இதில் இருக்கிற அளவில் செஞ்சால் இந்த மாதிரி தான் குழஞ்சு வருது. டேஸ்ட் வந்து நல்லா இருக்குது, சிக்கன் நல்லா வெந்திருக்கு, பட் அரிசி வந்து குழஞ்சு போச்சு. ஸோ அந்த மாதிரி ஸ்டிக்கியாக இருக்கும்போது நமக்கு அந்தளவுக்கு அந்த ஒரு பிரியாணி ஃபீல் வரல இல்லைங்களா. விடிதாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். சூடாக சாப்பிட்டா தான் இது ஏதோ ஓரளவுக்கு ஓகேவா இருக்குது. ஆறி போச்சு அப்படின்னா லிட்டரலாக பொங்கல் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதுதான் என்னோட ஹானஸ்ட் ரிவ்யூ. பார்த்தீங்கன்னா நம்ம ஹைதராபாடி பாஸ்மதி பிரியாணி கிட் வந்து பார்ப்போம். இதில் வந்து 1/4 கிலோ பாஸ்மதி அரிசி கொடுத்துருக்காங்க, 120 கிராம் பிரியாணி பேஸ்ட் கொடுத்துருக்காங்க, 5 கிராம் வந்து மசாலா வகைகள் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 1.25 கிலோ வரைக்கும் பிரியாணி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. இதுவும் வந்து அரை மணி நேரத்தில் ரெடி ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பின்னாடி இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கிளியராகவே இருக்குது. ஸோ மற்ற 2 பிரியாணி கிட் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நான் வந்து சொன்னல திண்டுக்கல், செட்டிநாடு, ஹைதராபாத். அதில் வந்து திண்டுக்கலும் செட்டிநாடும் ஒரே பேட்டர்ன் ஆஃப் மெத்தட் தான், அதாவது குக்கரில் விசில் வச்சு ரெடி பண்ணுறது. இந்த ஹைதராபாடி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தம் கட்டுற மாதிரி குக்கரில் பண்ணக்கூடாது. அண்ட் கூடவே இது வந்து கொஞ்சம் வேலை வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் மற்ற 2த்தையும் கம்பேர் பண்ணும்போது. ஸோ இப்போ இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு பாத்திரத்தில் 1 லிட்டர் தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. கூட 5-7 கிராம் உப்பு சேர்த்துக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம மசாலா பொருட்கள் பேக் 1 கொடுத்துருக்காங்கல்ல, அதை வந்து அதில் தண்ணியில் சேர்த்துக்க சொல்லியிருக்காங்க. சேர்த்துட்டு தண்ணியை வந்து நல்லா கொதிக்க விடணும். தண்ணி நல்லா கொதிச்ச பிறகு நீங்கள் வந்து அவங்க கொடுத்துருக்கிற பாஸ்மதி அரிசி பேக் 3 வந்து அந்த கொதிக்கிற தண்ணியில வந்து போட்டுட்டு 5-7 நிமிஷம் வேக விட்டு உடனே சாதத்தை வந்து வடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாஸ்மதி அரிசியும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பர் குவாலிட்டியாக இருக்குது, நல்லா வந்து ஊசி மாதிரி இருக்குது, அவ்வளோ மெலிசா நீளமாக. ஸோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன் அரிசியோட குவாலிட்டி. அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா வடித்து தனியாக எடுத்து வச்சிட்டோம். இப்போ இந்த அரிசி வந்து நல்லா ஆறட்டும். அடுத்து வந்து நம்ம கொடுத்துருக்கிற அந்த மசாலா பேஸ்ட் இருக்குல்ல பேக் 2, அந்த பேஸ்ட் கூட நம்ம 300 கிராம் காய்கறி இல்லை 500 கிராம் சிக்கன், அதுவே மட்டனாக இருந்தால் வேக வச்சு எடுத்துக்கிறோம். அதே தான், அதை போட்டுட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் அதை வந்து ஊற வச்சுக்கோங்க. ஓகேவா? அதுக்கு பிறகு நீங்கள் ஒரு பாத்திரத்தில் 20 மில்லி எண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்துட்டு நம்ம வந்து அந்த காய்கறியோ இல்லை சிக்கனோ மட்டனோ அது சேர்த்து கால் அவர், அதாவது 15 நிமிஷம் எண்ணெய் நல்லா பிரிகிற வரைக்கும் வதக்கணும். இந்த ஸ்டெப் வந்து கண்டிப்பாக நான் சொல்லியே ஆகணும். இந்த சிக்கன் வந்து வதக்குற இந்த ஸ்டேஜ் இது ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸ்மெல் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்தது. இருக்கிறதுலேயே மற்ற இது விட இந்த ஹைதராபாடியோட மசாலா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய, அதாவது ரொம்ப நல்லா மசாலா இதுவாக கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த ஸ்பைஸ் லெவல் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் கலருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. ரொம்ப ஸ்பைஸியாக ரொம்ப வந்து மனமாக இருந்ததுன்னா இதோட மசாலா வேரியன்ட் தான். அண்ட் அந்த சிக்கன் வந்து இந்த காலவர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக சிக்கன் ஃப்ரை மாதிரி வந்துடுச்சு. காலவர் நல்லா வந்து நம்ம வதக்கிட்ட பிறகு ஸோ சூப்பராக இருக்குது. இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்க்கு மூவ் பண்ணலாம். இப்போ நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து வறுத்து ரெடியாக இருக்குது. ஸோ அது ஆல்ரெடி நமக்கு வந்து ஓரளவுக்கு வெந்து தான் இருக்கும், ஃபுல்லாகவே வெந்து தான் இருக்கும்.
அதுக்கு பிறகு அரிசி நம்ம கிட்ட இருக்கு, வேக வச்சு வடிச்சு வச்சிருக்கோம். இப்போ ஜஸ்ட் நம்ம அசம்பிள் தான் பண்ணணும். அதுக்கு வந்து ஒரு கனமான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க, அதை சூடு பண்ணிக்கோங்க. சூடான பிறகு அதுல வந்து நம்ம வேக வச்சிருக்கோம்ல சாதம், அதுல பாதி அளவுக்கு வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு வேக வச்சிருக்கிற சாதத்தை பாதி அளவுக்கு நம்ம வந்து பரப்பிக்கோங்க. அதுக்கு மேல புதினா கொத்தமல்லி அதை வந்து போட்டுக்கோங்க. அதுக்கு வந்து அளவு ஆக்சுவலா அவங்க சொல்லலை. ஸோ நாங்கள் வந்து சும்மா ஒரு கை அளவுக்கு அந்த மாதிரி போட்டுக்கிட்டோம். அதுக்கு பிறகு நம்ம சமைச்சு வச்சிருக்கிற அந்த சிக்கனோ இல்லை மட்டனோ காய்கறியோ அதை வந்து போட்டுக்கலாம். அது வந்து ஃபுல்லாக அப்படியே பரப்பிட்டு அதுக்கு மேலே மீதம் இருக்கிற சாதத்தை போட்டு பரப்பிட்டு நெய் ஆட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. 10 நிமிஷம் மிதமான சூட்டில் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து சமைச்சுக்கலாம். ஸோ 10 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் இறக்கிக்கலாம். 10 மினிட்ஸ் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ஒரு 10 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஆற விட்டாச்சு. ஸோ 10 மினிட்ஸ் பிறகு இறக்கிட்ட பிறகு இந்த மாதிரி தான் இருக்குது. பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ இது வந்து நமக்கு அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒன்று வந்து ஒயிட்டாக இருக்கும், ஒன்று கலராக இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும் ஹைதராபாத் தம் பிரியாணி. ஆக்சுவலாக இதில் அவங்க தம் கட்டணும்னு சொல்லலை, பட் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கல் தண்ணிலாம் ஊற்றி தம் கட்டியிருந்தோம். இப்போ வந்து நம்ம பிளேட்டில் வச்சோம் அப்படின்னா பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு, அங்கே ஒயிட்டாக அங்கங்கே கலர்ஃபுல்லாக. அண்ட் சிக்கன் வந்து வறுத்த சிக்கன், அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டச் கொடுத்தது இந்த ரெசிபிக்கு. அண்ட் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா டப்பாவே காலி. ஸோ இவ்வளோதான் வருது அந்த ஒரு பேக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெரிய தட்டில் கொஞ்சம் கோபுரமாக வருதுன்னு சொல்லலாம் அளவு. ஸோ இதே மாதிரி தான் எல்லாத்துக்குமே வருது. உங்களுக்கு அளவு காட்டலாம் எவ்வளோ வருது அப்படிங்கிறதுக்காக காட்டுறேன். அண்ட் இது எவ்வளோ பேருக்கு பத்தோன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக அளவாக சாப்பிட்டீங்க அப்படின்னா ஒரு 3 பேர் சாப்பிட்லாம். நல்லா சாப்பிட்டீங்க அப்படின்னா 2 பேர் சாப்பிட்லாம். இதோட டேஸ்ட் சொல்லணும்னா இது உண்மையாலுமே ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. எனக்கு வந்து பர்சனலாக இது ரொம்பவே பிடிச்சிருந்தது. இவங்களோட இந்த மற்ற பிரியாணி கிட் வந்து கம்பேர் பண்ணும்போது ஹைதராபாத் பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா டேஸ்டியாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மேபி அது குக்கரில் வைக்காம நம்ம தம் கட்டி செய்யறதுனால அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தால் இந்த ஹைதராபாத் பிரியாணி வந்து நான் சஜஸ்ட் பண்ணுவேன். மீதி ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் சஜஸ்ட் பண்ணவே மாட்டேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செட்டிநாடு பாஸ்மதி பிரியாணி கிட் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயுமே வந்து 1/4 கிலோ பாஸ்மதி அரிசி, 110 கிராம் பிரியாணி பேஸ்ட், 5 கிராம் மசாலா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுலுமே வந்து 1.25 கிலோ பிரியாணி பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இதோட ரெசிபி வந்து பார்த்தீங்கன்னா சேம் திண்டுக்கல் அந்த ரெசிபி தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு ப்ரெஷர் குக்கரில் 50 மில்லி எண்ணெய் இல்லைனா நெய் சேர்த்துக்கணும். அதுக்கு பிறகு நம்ம பேக் 1 மசாலா பொருள்லாம் வந்து சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் 1/2 கிலோ சிக்கன் இல்லைனா 300 கிராம் காய்கறி சேர்த்துட்டு 2 நிமிஷம் வந்து வதக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம பிரியாணி மசாலா பேஸ்ட்டை போட்டுட்டு 5 நிமிஷம் வந்து வதக்கிக்கணும். அதுக்கப்புறமா நம்ம பாஸ்மதி அரிசி வந்து போட்டுக்கலாம். அப்புறம் இதில் வந்து 450 மில்லி தண்ணி சேர்த்துக்கணும். ஸோ இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ், இதான் வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசம். ஸோ திண்டுக்கல் வந்து 400 மில்லி தண்ணி சேர்த்துக்க சொல்லியிருக்காங்க. இதில் வந்து இன்னும் எக்ஸ்ட்ராவா 50 மில்லி சேர்த்துக்க சொல்லியிருக்காங்க. 450 மில்லி அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து குறைஞ்சு போச்சு. இது எப்படி வரும்னு எனக்கு தெரியல. சேர்த்துட்டு நம்ம உப்பு சரி பார்த்துக்கலாம். இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா பாஸ்மதி அரிசி வந்து நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். பட் அந்த ஹைதராபாத் கிட்ல இருந்த அளவுக்கு ரொம்ப குச்சியா ஊசி மாதிரிலாம் இல்லை, கொஞ்சம் ஒரு இதுவா இருந்தது, திக்னஸ் லைட்டா அதிகமா இருந்தது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா குக்கரை மூடிட்டு 3 விசில் வர வரைக்கும் நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். 3 விசிலுக்கு பிறகு நம்ம வந்து இறக்கிடலாம். பிரியாணி வந்து ரெடி. ஸோ இது வந்து ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளறும் போது தெரியும், இதுவுமே வந்து குழஞ்சு போயிருக்கு. என்னன்னு எனக்கு தெரியல. ஆச்சியோட நான் வந்து இது வரைக்கும் ட்ரை பண்ண ஆச்சியோட எல்லா இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக தான் வந்து வந்துட்டு இருக்கு. பட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஆச்சியோட ப்ராடக்ட் வந்து வருது. மேபி வந்து வாட்டர் ரேஷியோ தான் வந்து ப்ராப்ளம் நினைக்கிறேன். ஸோ தண்ணியோட அளவு வந்து அவங்க கொஞ்சம் மாற்றி டெஸ்ட் பண்ணி வேற மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா உண்மையாலுமே வந்து நல்லா இருக்கும். ஏன்னா சிக்கன் வந்து நல்லா வெந்திருக்கு. அண்ட் அந்த மசாலாவோட வாசம் அண்ட் அதோட ஃப்ளேவர் எல்லாமே ரொம்பவே டேஸ்டியாக இருக்கு. பிரியாணி வந்து டேஸ்டியாக இருக்கு. பட் அது குழஞ்சு போனதுனால ஸ்டிக்கியாக இருக்கிறதுனால நமக்கு அந்த பிரியாணியோட ஃபீலே இருக்காது இல்லைங்களா. ஸோ அது ஒன்றுதான் வந்து பிரச்சனை. பாஸ்மதி அரிசினா எவ்வளோ விடுதியாக சூப்பராக இருக்கும் பிரியாணி. பட் இது பாருங்க எப்படி குழஞ்சு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ
எனக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல. அவ்வளோதான், நம்ம 3 வேரியண்டான இருக்கிற கிட்டையுமே வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். நான் உங்களுக்கு என்னோட நேர்மையான ரிவ்யூ வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன கேட்டிங்கன்னா, இது வந்து உங்களுக்கு நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி கண்டிப்பாக எதுவுமே வராது. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து எதுலையுமே கிடைக்காது. ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து சப்போஸ் உங்களுக்கு பிரியாணி சுத்தமாக செய்ய தெரியாது அண்ட் நீங்கள் வந்து ஒரு பேச்சுலராக இருக்கீங்க, பிரியாணி சாப்பிடும் போல இருக்குது அப்படிங்கும்போது ஹைதராபாடி கிட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். அது வந்து ஓரளவுக்கு டேஸ்டியாகவே இருக்குது, நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்வேன். மீதி ரெண்டுமே வந்து நான் கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணவே மாட்டேன். பட் வேணும்னா நீங்கள் வந்து வாட்டர் ரேஷியோ வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களோட ஓனில் நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் அது உங்களோட விருப்பம். பட் நான் சஜஸ்ட் பண்ணுறது ஹைதராபாடி பிரியாணி கிட் மட்டும்தான். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் கொடுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பி பாசிட்டிவ் அண்ட் ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. டாடா.